பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். இந்த இரக்கம், கருணை இதெல்லாம் மனிதர்களுக்கு இருக்கின்ற ஒரு சிறப்பான குணங்க. அதாவது இந்த இரக்கம், கருணை என்பது நம்மீது அல்ல, நம்மை சார்ந்தவர்கள் மீது அல்ல, நமக்கு எதிராக இருப்பவர்கள் அல்லது மற்றவர்கள் மீது வருகின்ற அந்த அன்பு என்பதற்கு இந்த இரக்கம் இருந்தால் அது ஒரு சிறந்த அந்த மனிதரை மனிதராக கொண்டு போய் சேர்க்குமா. இப்படிதாங்க ஒரு கம்பெனியில அநேகர் பணியாற்றிட்டு இருந்தாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா மாதந்தோறும் ஒரு தொகையை என்ன பண்ண செலுத்தி ஒருத்தர் இடத்துல கொடுத்துட்டு இருந்தாங்க. ஏன்னா ஏதாவது அவசர தேவைக்கு நம்ம எடுத்துக்கலாம். மாதம் அது சீட்டு குலுக்கி அந்த சீட்டு யார் பேர்ல விழுதோ அந்த பணத்தை அவர்கள் எடுத்துக்கொள்வாங்க. ஏன்னா சீட்டு கட்டுறது மாதிரி. அப்ப என்ன பண்ணிருக்கேன், எல்லாரும் பணத்தை கட்டிட்டு வந்த சூழல ஒரு மனிதனுக்கு அவருடைய மகளுடைய திருமணத்துக்கு பண உதவி அவசிய தேவையா இருந்தது. அப்போ அவர் நினைச்சார், இந்த சீட்டு பணம் இந்த மாசம் எப்படியாவது எடுத்துடணும் அப்படின்னு நினைச்சு என்ன பண்ணாரு, அவர் தன்னுடைய பேர்ல சீட்டை எழுதி போட்டுட்டு ஓரமா அமைதியா நின்றுட்டார். என்ன இது, நமக்கு இந்த சீட்டு எப்படி ஆகிலும் நம்ம பேர்ல கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் மட்டும் பண்ணிட்டு இருந்தார். ஓரமா எல்லாரும் யார் பேர்ல விழணும்னு என் பேரை எழுதி அவங்க போட்டிருக்காங்க. சீட்டு குலுக்கப்படும். யார் பேர்ல அந்த சீட்டு வருதோ அவங்களுக்கு அந்த மாசம் தொகையை கொடுத்துருவாங்க. அப்போ எல்லாரும் எழுதி போட்டாங்க. இந்த மனிதரும் எழுதி போட்டுட்டு ஓரமா போய் நின்றுட்டு இருந்தாரு. அப்ப சீட்டு குலுக்குனாங்க. குலுக்குற உடனே பெரிய ஆச்சரியம் அந்த மனிதர் மேலே வந்துச்சு. ஒண்ணுமே புரியல. பரவாயில்ல, கடவுள் என்னுடைய இதை கேட்டாருன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா அவர் அந்த சீட்டு என் பேர்ல வந்தது என்ன பார்க்க வந்தாங்க. அப்ப எல்லாருமே எப்படி இவர் மேல வந்துச்சு எல்லா அந்த சீட்டையும் ஆய்வு செய்து பார்த்தா எல்லா சீட்டுகளிலுமே இவரோட பேர் இருந்ததுங்க. பாருங்க, எல்லாரும் ஒட்டுமொத்தமா சேர்த்து அந்த மனிதருடைய தேவை அல்லது அவருடைய மகளுடைய திருமணத்துக்காக எல்லாரும் உதவி செய்யுமா அவர் மேல இரக்கம் வைத்தாங்க. எல்லாருக்கும் பண தேவை இருந்திருக்கலாம், ஆனால் எல்லோரும் அவர் மீது இரக்கம் வைத்து அந்த பணத்தை அவர் பெற்றுக்கொள்வதற்கு உதவி செஞ்சாங்க. அப்போ அதை எல்லாரும் உதவி செய்வது எல்லாரும் ஒன்றிணைந்தாங்க. அப்போ அவர் மனிதன் வாழ்வு பெற்றார். அதன் வழியாக அந்த பிள்ளைக்கு வாழ்வாதாரம் கிடைத்தது. பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட நம் மீது வைத்த இரக்கத்தினாலே நம் மீது தம்மையே கொடுத்தார்ல, அது இந்த அடி வயிற்றிலிருந்து வருகின்ற அன்பு. ஆண்டவர் இயேசு நம் மீது வைத்திருக்கிற அன்பு என்பது உதட்டளவில் மனதளவில் வருகிறது அல்ல, அது அடி வயிற்றிலிருந்து வருகின்ற ஒரு அன்பு. அந்த அன்பை செலுத்தினதனாலதான் அவர் நமக்காக அவர் தம்மையே கொடுத்தார். நம்ம எல்லாரும் இலவசமாய் அந்த அன்பை ருசி பார்ப்பதற்காக, மீட்கப்படுவதற்காக ஆண்டவர் தம்மையே அர்ப்பணித்தார் அல்லவா. அப்போ அவருடைய அந்த தியாகத்தை நாம் நினைவு கூர்ந்து அவருடைய இரக்கத்தை நாம் பெற்றவர்கள், பிறர்க்கும் நாம் இரக்கத்தை நாம் பகிர்ந்தளித்து வாழ்வோம். இந்த சிந்தனையோடு இந்த நாளை துவங்குங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நாங்களும் எல்லோர் மீதும் இரக்கமாய் இருக்க நிற்கிறபை தான் மீட்பரேசன் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமேன்.